ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் ஆப்பரேஷன்ஸ் அண்ட் வேரியபிள்ஸ் தான் பார்க்க போறோம். லாஸ்ட் வீடியோல இதான் பார்த்தோம். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். இதெல்லாம் பார்த்தோம். ஸோ அந்த வீடியோ பார்க்கலாம். அந்த வீடியோ பாருங்க. பார்த்துட்டு இன்னைக்கு வீடியோக்கு வாங்க. ஸோ இன்னைக்கு வீடியோ ஸ்டார்ட் பண்ண போறேன். ஸோ இதுல ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. மதி இஸ் 3 இயர்ஸ் எல்டர் தேன் ஹிஸ் சிஸ்டர் நிலா. இஃப் யூ நோ நிலாஸ் ஏஜ் கேன் யூ ஃபைண்ட் மதிஸ். ஸோ இப்போ நம்ம ரேண்டமா நம்பர்ஸ் வச்சு இதை பண்றதை விட வேரியபிள்ஸ் யூஸ் பண்ண போறோம் இங்க. ஸோ நிலாஸ் ஏஜ் வந்து லெட்ஸ் சே டஸ் எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம், மார்க் பண்ணிக்கலாம். மதிஸ் ஏஜ் அப்போ என்னவா இருக்கும்? 3 இயர்ஸ் எல்டர் தான் நிலான்னு கேட்டுக்கலாம். ஸோ நிலாஸ் ஏஜ் இஸ் எக்ஸ்னா நிலாஸ் ஏஜ் நிலாஸ் ஏஜ் இஸ் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. மதி இஸ் 3 இயர்ஸ் எல்டர் தான் நிலா கொடுத்துட்டாங்க. ஸோ மதிஸ் ஏஜ் இஸ் என்னவா இருக்கும் யோசிக்கலாம். இப்போ பாஸ் பண்ணா கரெக்டாக இருக்கும். மதிஸ் ஏஜ் என்னவா இருக்கும்? இப்போ நான் ஆன்சர் ரிவீல் பண்ண போகிறோம். எக்ஸ் பிளஸ் த்ரீ. ஏன்னா 3 இயர்ஸ் மோர் தென் எக்ஸ். 3 இயர்ஸ் எல்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ் பிளஸ் த்ரீ தான் வரும். 3 மோர் தென் எக்ஸ் பேசிக்காக ஐடியா தான். ஸோ இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்ல என்ன யூஸ்னா, இந்த மாதிரி பயங்கர யூஸ்ஃபுல்னஸ் ஆஃப் வேரியபிள்ஸ் என்னன்னு இப்போ உங்களுக்கு தெரியும். இப்போ எக்ஸ் வந்து என்னவா இருந்தாலும் நீங்க மதிய ஏஜ் வந்து 3x+3 சப்ஸ்டியூட் பண்ணி மதிய ஏஜை கண்டுபிடிச்சிடலாம். நிலா என்ன ஏஜா இருந்தாலும் மதிய ஏஜ் கண்டுபிடிச்சிடலாம். நிலா லெட்ஸ் சே 7 இருந்தா மதிய ஏஜ் 10. நிலா லெட்ஸ் சே 6 இருந்தா மதிய ஏஜ் 9. நிலா லெட்ஸ் சே 5 இருந்தா மதிய ஏஜ் 8. ஸோ இப்போ என்ன வேல்யூ இருந்தாலும் நீங்க கண்டுபிடிச்சிடலாம். வெறுமனே சப்ஸ்டியூட் பண்ணீங்க. எக்ஸ்ன்ற இடத்துல 7 சப்ஸ்டியூட் பண்றீங்க. இந்த இடத்துல எக்ஸ்ன்ற இடத்துல 6 சப்ஸ்டியூட் பண்ணா எக்ஸ்ன்ற இடத்துல 5 சப்ஸ்டியூட் பண்ணா 8 கிடைச்சிருக்கும். ஸோ அது மாதிரி வெறுமனே சப்ஸ்டியூட் பண்ணியே கிடைச்சிடும். ஸோ இந்த ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட் எழுதுறதுக்கு தான் வேரியபிள்ஸ் யூஸ் ஆகுது. இந்த ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட் எழுதுறது தான். எக்ஸ் பிளஸ் த்ரீ. when Nila's age is x, Madhi's age is x plus 3. So to write general statements, variables are used. To write general statements, variables are used. Variables are extremely useful னு கூட சொல்லலாம். Variables are used கூட variables are very useful. Very useful. Very useful. ஸோ இதுதான் பேசிக் ஐடியா. இது தெரிஞ்சுக்கிட்டாலே நீங்க நிறைய கொஸ்டின் சால்வ் பண்ணிக்கலாம் ஈஸியா. ஸோ அடுத்த சிச்சுவேஷன், பேட்டர்ன்ஸ் யூசிங் ஐஸ் கேண்டி ஸ்டிக்ஸ். Pari and Manimegalai made some patterns with ice candy sticks. To make one tea, how many ice candy sticks are used? 2 sticks. ஒரு டீ பண்ணணும்னா 2 ஸ்டிக் வரும். 2 டீ பண்ணா எவ்வளவு ஸ்டிக் தேவைப்படுது? 4 ஸ்டிக். ஸோ இதே பேட்டர்ன் கண்டினியூ பண்ணா, லைக் இவன் ஒரு பேட்டர்ன் கொடுத்துருக்கான். 3 டீ பண்ணணும்னா 6 ஸ்டிக், 4 டீ பண்ணணும்னா 8 ஸ்டிக். அதே மாதிரி கேடீஸ் பண்ணணும்னா 2K ஸ்டிக்ஸ் தேவைப்படும். பேசிக்கா ஒரு டீ பண்ணணும்னா டபுள் த நம்பர் ஆஃப் ஸ்டிக்ஸ் தேவைப்படுது. ஒரு டீ பண்ணணும்னா 1 டீ requires 2 sticks. அதே மாதிரி கேடீஸ் பண்ணணும்னா 2K ஸ்டிக்ஸ் தேவைப்படுது. 2K ஸ்டிக்ஸ் தேவைப்படுது. இதுதான் பேசிக் ஐடியா. இதுதான் வேரியபிள்ஸ் யூஸ் ஆகுது. பேசிக்கா டபுள் த நம்பர் ஆஃப் ஸ்டிக்ஸ். ஒரு டீ பண்ணணும்னா 2 ஸ்டிக், 2 டீ பண்ணணும்னா 4 ஸ்டிக், 3 டீ பண்ணா 6 ஸ்டிக், 4 டீ பண்ணா 8 ஸ்டிக். கேடீஸ் பண்ணா 2K ஸ்டிக்ஸ் தேவைப்படுது. ஸோ இந்த ஐடியா தெரிஞ்சுட்டா உங்களுக்கு புரிஞ்சிடும். இந்த ஐடியா புரிஞ்சுக்கிட்டா நீங்க வேரியபிள்ஸ் ஈஸியா சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி இப்போ ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. யூஸ் a variable to write the rule which gives the number of ice candy sticks required to make the following patterns. ஸோ இங்க ஒரு ரூல், இங்க ஒரு சி பண்ணணும்னா 3 ஸ்டிக் தேவைப்படும். ஒரு சி பண்ணணும்னா ஒரே ஒரு சி பண்ணா 3 ஸ்டிக்ஸ் தேவைப்படும். 3 ஸ்டிக்ஸ் தேவைப்படும். 2 சி பண்ணணும்னா 6 ஸ்டிக் தேவைப்படும். 6 ஸ்டிக் தேவைப்படும். பேசிக்கா 1 பி 1 2 3 2 சி பண்ணணும்னா 1 2 3 4 5 6 ஸ்டிக். ஸோ இதே மாதிரி எக்ஸ் சீஸ் பண்ணணும்னா எவ்வளோ ஸ்டிக் தேவைப்படும்? எக்ஸ் சீஸ் பண்ணா சி பிளஸ் சி பிளஸ் சி எக்ஸ் டைம்ஸ் வரும். ஸோ எக்ஸ் சீஸ் பண்ணா 3x ஸ்டிக்ஸ் தேவைப்படும். 3x ஸ்டிக்ஸ் தேவைப்படும். பேசிக் ஐடியா இது. ஸோ இங்க ரூல் கேட்டிருக்கான். வேரியபிள் யூஸ் a variable to write the rule which gives the number of ice candy sticks required to make the following pattern. ஸோ எக்ஸ் சீஸ் வேணும்னா 3x ஸ்டிக்ஸ். இதான் ரூல். பேசிக்கா ரூல்னா வேரியபிள் இன்வால்வ் பண்ணணும்னு அவனே கொடுத்துட்டான். ஸோ நான் வேரியபிள் இன்வால்வ் பண்ணிட்டேன். ஸோ இதான் ரூல். வேரியபிள் நான் இன்வால்வ் பண்ணிட்டேன். ஸோ இதான் ரூல். ஸோ அடுத்த கொஸ்டின் நினைக்கிறேன். பேட்டர்ன் ஆஃப் எம்எஸ் ரிட்டர்னஸ் இது மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ 1 2 3 4 ஸ்டிக்ஸ் தேவைப்படுது ஒரு எம் பண்ணணும். ஒரு எம்க்கு 4 ஸ்டிக்கு தேவைப்படும். 2 எம்னா 8 ஸ்டிக்கு தேவைப்படும். அப்போ 2 எம் பண்ணணும். நீங்க டோட்டல் கவுண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். நீங்க சந்தேகம் இருந்துச்சுன்னா
ஒரு எம்முக்கு 4 ஸ்டிக்னா 2 எம்முக்கு 8 ஸ்டிக் தான். 4 + 4 + இல்ல 4 × 2. 3 எம்முக்கு 12 ஸ்டிக் தேவைப்படுது. 3 எம் பண்ணணும்னா 12 ஸ்டிக் தேவைப்படுது. 12 ஸ்டிக்ஸ். அப்ப ஒய் எம்ஸ் பண்ணணும்னா இதுக்கு வேரியபிள் நான் வேறவே யூஸ் பண்றேன். எக்ஸுக்கு பதிலாக ஒய் யூஸ் பண்றேன். ஒய் எம்ஸ் பண்ணணும்னா 4y ஸ்டிக்ஸ் தேவைப்படுது. 4y ஸ்டிக்ஸ் தேவைப்படுது. 4y. இந்த ஐடியா புரிஞ்சுக்கிட்டா போதும். 4y ஸ்டிக்ஸ் தேவைப்படுது. ஸோ 4y ஸ்டிக்ஸ். ஸோ அடுத்த ஸ்லைட் போறேன். அடுத்த ஸ்லைடில் ஃப்ரேமிங் அல்ஜிபிரிக் சீக்வன்ஸ். ஸோ இந்த வீடியோவில் இது போதும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம இதெல்லாம் தான் பார்த்தோம். ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் ஆப்ரேஷன்ஸ் அண்ட் வேரியபிள்ஸ் பார்த்தோம். அடுத்த வீடியோ வில் பி லுக்கிங் அட் ஃப்ரேமிங் அல்ஜிபிரிக் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். பாய்.